ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பண்ட்ரி. நம்ம இப்போது மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 500 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டனை நம்ம மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் நான் 5 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். இதில் நான் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணி இறக்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போது கிரேவி பண்ணலாம். இதுக்கு நான் 3 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி அதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்து கூட 3 பட்டை 3 கிராம்பு போட்டு அதை நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். 2 பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போல் அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. கடாய் சூடாக இருக்குது. அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்குறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நமக்கு நல்லா பாயில் ஆகி பேஸ்ட் போல் ஆகணும். ஸோ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். இதை நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், ஆயில் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் அது கூட சேர்த்துடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டனும் இந்த மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது ஒரு நல்ல கொதி வரணும். பாருங்கள், கொதிக்கும் போது ஆயில் நல்லா மேலே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் அது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல பபிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். மேலே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.